சங்கீதம் 121வது அதிகாரம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வாசித்ததான இந்த சங்கீத பாகத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக அவர் ஜெபிக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாட்களில அநேக நேரங்களில நம்மளுடைய ஒத்தாசையை நம்ம வேறவங்க இடத்துல நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, இல்லை ஃபேமிலி மத்தியில, இல்லை உற்றார் உறவினர் மத்தியில நம்மளுடைய ஒத்தாசையை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு தாவீது ஒரு ராஜாவா இருந்தாலும் கூட, அவருக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட, அவருக்கு அநேக காரியங்கள்ல அவர் ஆண்டவர் மேன்மையா வச்சிருந்தாலும் அவர் ஆண்டவருடைய ஒத்தாசையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தார். அதே போல நாம் ஒரு கிறிஸ்தவர்களா நம்முடைய போக்கில வரைக்கில வேலை ஸ்தலங்களில் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ போராட்டங்களோ எதுவா இருந்தாலும் மனுஷனுடைய ஒத்தாசையை தேடாதபடிக்கு முதல்ல ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடும் பொழுது அவர் கண்டிப்பாக வழி வாசலை திறக்கிற தேவனா இருக்கிறார். சில நேரம் அப்பா அம்மாவுடைய ஒத்தாசை போய்விடும், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸோட ஒத்தாசை நம்மளுக்கு போய்விடும், அநேகருடைய ஒத்தாசை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மறைந்து மையமாக போய்விடும். ஆனால் தேவனுடைய ஒத்தாசை அது என்றென்றுக்கும் நம்மளோடு கூட இருக்கும். ஆனா நமக்கு அவருடைய ஒத்தாசை வேணும்னு சொன்னாக்கா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து அவர் மேல பிரியமா இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை என்றென்றும் இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.